வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக், இது என் சேனல் பேரு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க கிஸ் ஒரு படத்தை பத்தி பேச போறோம். கெவின் தான் லீட் ரோல் நடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 5-6 months இந்த வந்த எல்லா படங்கள்லையும் ஏதான ஒரு ராஜா கதை காட்டுறாரு. 10th century 12th century இல்லைன்ட்டு ஏதான ட்ரைபல்ஸ் கதை காட்டுறாரு. பிகினிங்ல அங்கே இந்த கதை எடுத்துட்டு வந்து ஒரு 400 500 1000 இயர்ஸ் முன்னாடி வந்து மாடர்ன் ஸ்டைல்ல கதை சொல்றாரு. இது நிறைய படத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ கங்கோவில் கொஞ்சம் ரிவர்ஸ் இருக்கு. பிகினிங்ல மாடர்ன் வருது, ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபுல் படம் காட்டுக்குள்ள போய் மறுபடியும் மாடர்ன்ல வருது. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி நிறைய படத்துல கதையை அனிமேஷன்ல ஸ்டார்ட் பண்றாரு. இது ஆக்சுவலி ஸ்டாட்டிக் அனிமேஷன். வாய்ஸ் ஓவர் இருக்கும். ஸோ இந்த படத்துல கூட என்ன சொல்றாங்கன்ட்டா, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தா, அவனுக்கு ஒரு பெயர் இருக்கு. அவன் அந்த ராஜத்தை யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, 40 years இருக்கும், லவ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கட்டளை கொண்டு வந்திருப்பான். அந்த டைம்ல ஒரு பொண்ணும் ஒருத்தனை லவ் பண்ணிடும், அவளை அந்த மகாராஜா கொன்னிடுறாரு. அந்த பொண்ணு ஒரு புக் எழுதிருக்கு. அந்த காலத்துல ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதிருக்கான் என்று சொல்றாரு. அந்த புக்கு இந்த படத்துல ஃபுல்லா டிராவல் ஆயிட்டே இருக்கும். அப்பப்ப அந்த புக் வந்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி 400 years பேக் யார் புக் எழுதினாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருவேளை ஃபர்ஸ்ட் புக்கு, பிரிண்டட் புக்கு ஒருவேளை பைபிள் தான் இருக்கலாம். வேற புக்ஸ் எல்லாம் ஒரு 120 years அதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கலாம். ஹையஸ்ட் 150 years முன்னாடி ஃபர்ஸ்ட் புக், பிரிண்டட் புக்கு வந்திருக்கலாம். சரி, அது இருக்கட்டும். ஸோ இந்த படத்துல கெவின் ஒரு கேரக்டர், அவன் மியூசிக் ஆஸ்பிரண்ட், எங்கேயோ வேலைக்கு போக மாட்டான். அவன் கேரக்டர் என்னன்ட்டு அவன் எந்த பொண்ணு பார்த்தா பிடிக்காது. பொண்ணுகள் பார்த்தாலே ஒரு மாதிரி கோவம், ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாலே அவர் ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். எப்படி இருக்கிற ஒரு கேரக்டர். அப்போ இவன் லைஃப்ல ஒரு பொண்ணு வருது. அவ ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டரு. அவன் ஏதோ அங்கே போறான். போன உடனே அந்த பொண்ணுக்கு இவன் மேல பயங்கர லவ் வந்துடும். ஆனா இவன் அந்த லவ் கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். இவன் கூட கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் 2 minutes 3 minutes 4 minutes அந்த மாதிரி படத்துல ஒரு 4-5 குட்டி குட்டி லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் வருது. ஸோ கடைசியில இவ அந்த அந்த பொண்ணை இவன் கடைசியில லவ் பண்றான். அவ்வளோ பொண்ணுங்களை டிஸ்லைக் பண்ணிட்டு இருந்தவங்க கடைசியில அவன் மாறிட்டு அந்த பொண்ணை இவன் லவ் பண்றான்றதுதான் கதை. இதுல நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கு. ஒரு 70% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஃபேமஸ் டிஜே அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொன்று குள்ளமா கருப்பா இருப்பாங்க காமெடி ஆக்டர், நிறைய படத்துல ஆக்ட் பண்றாரு. ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்கு, அவர் பேர் மறந்துட்டார், அவர் ப்ரொடியூசர் கூட. அவங்க கேரக்டர் இதுல நல்லா வந்திருக்கு. ஹியூமர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டெக்னிக்கலி படம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வர்ற ஃபர்ஸ்ட் 4 minutes அனிமேஷனுக்கு விஜய் சேதுபதி தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 நிமிஷம் அந்த ராஜன் கதையை சொல்றாரு இல்லையோ, அதுக்கு விஜய் சேதுபதி தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு அண்டர் பிளே. நம்ம ஹீரோக்கு இது ஒரு அண்டர் பிளேன்ட்டு இந்த கேரக்டர் அண்டர் பிளே பண்ணாதான் நல்லா இருக்கும்.
ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் ஆக்ட் பண்ணி பயங்கர டான்ஸ் பண்ணி பயங்கர ஃபைட்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் இல்லாம அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட அது ரொம்ப சாஃப்டா அழகா எடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல கதை. பட் அது ஒரு ஒரு புராணம் ஹிஸ்டரின்னு சொல்லலாம். 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜா அப்படி சொல்றாரு. அந்த ஹிஸ்டரிக்கும் அந்த புக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுதான் இந்த படத்து கதை. படம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி அழகா பார்க்கலாம். ஃபேமிலிஸ் எல்லாம் அழகா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கு. எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது, எந்த ட்விஸ்டும் கிடையாது. டெக்னிக்கலி நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தயவுசெய்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்க. நன்றி. சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக் சேனல். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.